சூரியன் மெதுவாக கிராமத்தின் மீது எழுந்தபோது பசுமையான நெல் வயல்கள், அந்த அமைதியான பாதையில் ஒரு பழைய மாட்டு வண்டி, அதன் அருகில் ஒரு நாய் வாலை ஆட்டிக்கொண்டே சுற்றி கொண்டிருந்தது. பூனை காலை சோம்பலை முறித்தது. சில நிமிடங்களில் விவசாயி ராமு வந்து மாடுகளை வண்டிக்கு கட்டினார். பயணம் தொடங்கியது. மாட்டு வண்டி மெதுவாக கிராம பாதையில் நகர்ந்தது. குழந்தைகள் விளையாடும் சத்தம், கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் பெண்களின் சிரிப்பு எல்லாம் அந்த பயணத்தை இன்னும் அழகாக்கின. பாதையில் ஒரு சிறிய குளம் வந்ததால் மாடு நின்றது. அப்போது நாய் முன் ஓடி பாதுகாப்பான வழியை கண்டுபிடித்தது. ராமு சிரித்தபடி அந்த வழியில் வண்டியை செலுத்தினார். பிறகு அவர்கள் பசுமையான வயலில் நின்றார்கள். காற்று நெற்பயிர்களை அசைத்தது. நாய் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது. பூனை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. மாலை சூரியன் மறையத் தொடங்கிய போது மாட்டு வண்டி மீண்டும் கிராமத்தை நோக்கி திரும்பியது. இரவு வந்தபோது கிராமம் அமைதியாகியது. மாட்டு வண்டி ஓரமாக நிறுத்தப்பட்டது. நாய் தூங்கியது. பூனை அதன் அருகில் அமைதியாக நிலவை பார்த்தது. அந்த சிறிய தருணங்களே கிராம வாழ்க்கையின் உண்மையான அழகு.